சூப்பர் ஸ்டார்னு யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகள் கூட சொல்ல. தேர்தல் அறிக்கைன்னு சொல்லும். நம்முடைய தேர்தல் அறிக்கை இது. ஸ்டாலின், இந்த ஸ்டாலின் ஒரு தடவை சொன்னா அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பான். நம்ம இல்லறசி திட்டம் தான் டாப் ஆஃப் தி டவுன் போ, டாப் ஆஃப் தி டவுன் போ, டாப் ஆஃப் தி டவுன் அது போ. இப்பவே வீட்டுக்கு என்ன புது பொருளை வாங்கலாம் அப்படின்னு தாய்மார்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த திட்டத்தில் எவ்வளவு ரூபாய்க்கு கூப்பன் தர போறோம்? 8000. கேட்கல, சுத்தமா சொல்லுங்க. 8000 ரூபாய் கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோக பொருட்கள் புதுசாக வாங்கிக்கலாம், இல்லைன்னா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி புது பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில் உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வாங்கிக்கலாம். அடுத்து 20 லட்சத்துக்கு அதிகமான உழவர்கள் பயன்படக்கூடிய வகையில் நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். உயர்கல்வி முடிச்ச 5 லட்சம் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதலும் திட்டத்தில் 1500 ரூபாய் உதவி தொகையோடு 6 மாசம் பயிற்சி வழங்க போறோம். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். 2030ஆம் ஆண்டிற்குள்ள மாவட்ட மற்றும் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் சிகிச்சைக்கான கருவிகள் 2 மடங்காக்கப்படும். தொழிற்சாலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நகரங்களில் பெண்கள் வேலைக்கு செல்வதை எளிதாக்கக்கூடிய பொருட்டு 1000 குழந்தைகள் காப்பகங்கள் உருவாக்க போறோம். கலைஞர் கனவு இல்லம் உள்ளிட்ட திட்டங்கள் மூலமா வீடற்ற ஏழைகளுக்கு அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும். தென் மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். இது நிறைவேறும் போது தென் மாவட்டங்களில் மருத்துவ வசதிகள் மற்றும் தொழில் வளர்ச்சிகளை பெரிய புரட்சி நடந்திருப்பதை நீங்க பார்ப்பீங்க.